66வது அதிகாரம். ஏசாயா 66வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் இருதயங்களோடும் எங்கள் சிந்தனைகளும் நீர் வெளிப்பட்டு பேசி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் தகப்பனுடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பும். தகப்பனாய் இயேசுவின் நல்ல நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆமென். வேதாகமத்திலே அடிக்கடி அதிகமாய் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஹல்லேலூயா. ரிப்பீட்டேஷன், திரும்பி திரும்பி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தர் மறுபடியும் வேகமாய் என்ன செய்கிறவர்? வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார். ஹல்லேலூயா என்கிற அந்த கர்த்தருடைய வருகையை குறித்து திரும்ப திரும்ப வேதம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆனா கர்த்தருடைய வருகையின் காலத்திலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தில் அதாவது கடைசி வெளிப்படுத்தும் விசேஷத்துல கடைசி சபை பேர் என்ன? லவோதிக்கேயா சபை. ஹல்லேலூயா. லவோதிக்கேயா சபையினுடைய தன்மை என்ன? அனலுமின்றி குளிருமின்றி ஒரு வெதுவெதுப்பான நிலைமை. ஒரு வெதுவெதுப்பான நிலைமை தான் இன்னைக்கு சபைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? காண்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு ஃபயர், ஜெபத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்காது, ஆராதனையில் ஒரு வேகம் இருக்காது, ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு வேகம் அவங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. அப்படியே ஒரு வெதுவெதுப்பான ஒரு ஆவிக்குரிய நிலைமையில வந்து போய் கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கடைசி கால சபை. ஹல்லேலூயா. ஆனா நாம அப்படி இருக்கல் கூடாது, ஆகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை எந்த நிமிஷத்திலும் நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் சில அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரத்திலே யுத்தங்களை கேட்பீர்கள். 3 வருடமாய் நம்முடைய இஸ்ரவேல் தேசம் என்ன செய்த யுத்தத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 வருடங்களாக அங்க ராக்கெட் எல்லாம் என்ன செய்து விழுந்துட்டு தான் இருந்துட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அது நாளுக்கு நாள் என்ன செய்து எல்லைகள் எதிரிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சகரியா 14 சொல்லப்பட்டபடி ஆமென் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன். பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிறவனுக்கு ஐயோ தான், கிளப்புகிறவனுக்கு ஐயோ அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. அப்ப அது பாரமான கல். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் அதற்கு விரோதமாக என்ன செய்வார்கள்? வருவார். இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை, எல்லா தேசத்துடைய நிலைமை என்னன்னா, அவனை முடிச்சுட்டா உலகம் சமாதானமா என்ன செய்யும்? ஆயிடும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா நாடும் என்ன நினைக்குது? அவனை முடிச்சிட்டோம்னா எல்லா உலகமும் சமாதானம் ஆயிடும் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எங்களை வாழ விட்டா நீ எல்லாம் நல்லபடியா வாழ முடியும்னு அவன் சொல்றான். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா ஆண்டவரும் அப்படித்தான் சொல்றார். இனி அவங்களுக்கு நான் நாட்டினேன், இனி அவங்கள பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பிடுங்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர். ஆனாலும் ஆமென், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம ரொம்ப ஜாக்கிரதையாய் அடு வருகையிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 66ஆம் அதிகாரத்திலே ஏசாயா 66ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு கன்க்ளூஷன், அவருடைய ஏசாயாவுடைய புஸ்தகத்தினுடைய ஒரு முடிவுரை. ஏசாயா புஸ்தகத்துக்கு ஒரு முடிவுரை ஒரு எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த முடிவுரையிலே ஆமென் காரியத்தை 2 டைப்பான ஜனங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். 2 கூட்டத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது
தேவன் அற்ற, அதாவது புறஜாதி ஜனங்கள் தேவன் அற்றவர்களை பற்றி இந்த லிஸ்ட்ல சொன்னாலும், ஆமென், கிறிஸ்தவத்துக்குள்ளே அல்லது அப்படி நாமத்துக்குள்ளே அறிந்தவர்களுக்குள்ளே ரெண்டு கூட்டத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று, ஆமென், ஒன்று தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஆலயமாய் விளங்குகிற தேவ பிள்ளைகள். இன்னொன்று தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை மறுதலிக்கிறவர்கள். தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை மறுதலிக்கக்கூடிய கூட்டம், ரெண்டு கூட்டம். அல்லேலூயா. ஆமென். அதைத்தான் 1வது வசனம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். முதல் கூட்டத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறார். தேவன் ஐக்கியமாய் ஒரு தங்கி இருக்கக்கூடிய அவர் இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லிட்டு 3 குவாலிபிகேஷன் அங்கே சொல்லுகிறார். 2வது வசனத்துல 3 குவாலிபிகேஷன். அவர் ஒரு தேவ ஆலயத்துல தங்க வேண்டும் என்றால் அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த தேவன் அந்த ஆலயத்துல என்ன செய்வார், வாசமாய் இருப்பார் என்று சொல்லி 3 கேரக்டரை அங்கே சொல்லுகிறார். 2வது வசனத்துல வாசிங்க, என்னுடைய கரம் இவை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனி. ஆனாலும் சிறுமை, முதல் குவாலிபிகேஷன் சிறுமைப்பட்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டு. ஆமென். புவர் இன் ஸ்பிரிட், அதான் சொல்ல சிறுமைப்பட்டுன அர்த்தம் என்ன, ஆவியிலே எளிமை, ஆவியிலே எளிமையானவர்கள். ஆண்டவர் மாலை பிரசங்கத்துல பரலோகத்துக்கு போகக்கூடிய தேவ பிதாவு முன்னிலை நிற்கக்கூடிய தேவ ஜனங்களுடைய குவாலிபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலை பிரசங்கத்துல பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று குவாலிபிகேஷன் சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய 5:3 சொல்கிறார். மத்தேயு 5:3, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு உள்ள ஆப்போசிட் சொன்னா என்ன சொல்லணும், ஆவியிலே பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆவியிலே எளிமை, அதாவது சிறுமைப்பட்டு, அதாவது அந்த ஆவி எப்படி இருக்குன்னா, அந்த ஆத்துமா எப்படின்னா, தேவன் இல்லாம என்னாலே வாழ முடியாது என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே தேவனை சார்ந்தே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். காரணம் தெரியலாமா? அவன் யாரெல்லாம் தேவனை சார்ந்தே அவர் இல்லாம ஒரு, அதாவது அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாள் தேவ சமூகத்துல ஜெபிக்கலனாலே இருதயம் டபா டபான்னு அடிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆத்மா தான் ஆவியில என்னது, எளிமை உள்ளது. அநேக நாள் ஜெபிக்காம, அநேக நாள் வேதம் வாசிக்காம அந்த இருதயம் அப்படியே இருந்துட்டு அப்படியே இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எளிமை உள்ளது இல்ல, துணிகரம் உள்ளது. கர்த்தர் பார்த்து, அவருக்கு தெரியாதா என் நிலைமை? ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தெரியாதா என் நிலைமை? நல்லா அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமா, உலகத்துல நம்மள மாதிரி யாருமே கஷ்டப்பட்டவங்க இல்லதான். ஆனாலும் ஆமென், நம்ம கஷ்டத்தின் நடுவிலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியிலே நொறுங்குண்டு, அதாவது என்ன சொல்றது, சிறுமைப்பட்ட ஒரு புவர் இன் ஸ்பிரிட், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதாவது ஒரு தாழ்மையின் எண்ணம், அதாவது தன்னை தாழ்த்தக்கூடிய எண்ணம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்குமாயின் அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், சிறுமைப்பட்டு. அல்லேலூயா. 2வது, ஆவியிலே நொறுங்குண்டு. ஆமென். the broken heart. அல்லேலூயா. அதான் அதுல சொல்றாரு இல்லைங்களா, broken heart. ஆவி, அதாவது கல்ல ஆண்டவர் நமக்கு தெரியும். எசேக்கியேல் 36, எசேக்கியேல் 11, இந்த 2 அதிகாரத்திலும் இருதயத்தை பற்றி பேசி வருவார். இருதயத்தை பற்றி பேசிட்டு வரும்போது நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஆண்டவர் எதை வைக்கிறார், சதையான இருதயத்தை பொறுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். யார்ட்டெல்லாம் அப்படியே சதையான இருதயத்தை பொறுத்திருக்கிறார், பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. ஆமென்.
அது இணக்கம் உள்ள ஒரு ஆத்மா. இருதயம் அதாவது ஒண்ணு ஆவியை குறித்து பேசுகிறார், மைண்ட். இன்னொன்னு இருதயம், எமோஷன். இருதயம் எப்பவும் ஆண்டவருக்காக ஏங்கும். அல்லேலூயா. அந்த இருதயம் எப்பவும் தேவனோடு நெருங்கி இருக்கணும், ஏங்கும். அந்த எமோஷனலா அவர் அன்பு செலுத்தும். அல்லேலூயா. அதுக்கு இருதயம். ஆமென். ஆவி அது தாழ்மைப்பட்டு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயமாய் அது இருக்கும். அது ஆத்மா, அதாவது ஆவி. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்கிறது ரெண்டுக்கும் பேசும். அல்லேலூயா. மைண்டுக்கும் இருதயத்துக்கும் பேசும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய அறிவுபூர்வமாகவும் எமோஷனல் மூலமாகவும் ஆண்டவர் இடைப்பட்டு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் சதையா இருந்தாதான் அது உணர்ச்சி வசப்பட்ட உணர்வோடு கூட இருக்கிற போதுதான் அதோட ஆண்டவர் இடைப்பட முடியும். அல்லேலூயா. அதெல்லனா ஆண்டவர் இடைப்பட முடியாது. இந்த இருதயம் சதையா இருந்தாதான் அவன் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர முடியும், காண முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் நமக்கு கல்லான இருதயத்தை எல்லாம் என்ன செய்றார், எடுத்து போடுறார். அல்லேலூயா. அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள். அல்லேலூயா. 57:15 வாசிக்கிறோம். யாரிடத்துல ஆண்டவர் வாசம் செய்வார்? அல்லேலூயா. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். பாருங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குனவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிடத்திலேயே வாசம் பண்ணுகிறேன். அப்ப யார் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்க முடியும்? நொறுங்குண்டு பணிந்த ஒரு ஆவி. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்கள், ஆவியிலே நொறுங்குண்ட, தாழ்மைப்பட்ட புவரின் ஸ்பிரிட், இவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவங்களோடு ஆண்டவர் வாசம் செய்வார். அல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆமென். மூணாவது ஒரு கேரக்டர் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கிப்பார். மூணாவது யாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, ஆவியான தேவ வார்த்தை எனக்கு வருகிறது, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிற, அதற்கு நடுங்குகிற அவனு தான் ஆண்டவர் வாசம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லாம வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம், நம்மகிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா ஆண்டவர் நம்மள டீல் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவனையே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். மற்றவன் எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ வசனத்தை வாசிக்கும் போதும் பிரசங்கங்களை கேட்கும் போதும் நம்மிடத்தில் ஆவியானவர் பேசினால் இருதயம், ஆமென், பேசினா எப்படி தெரியும்? இருதயம் கன்விக்ட் ஆகும், குத்தப்படும், கட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிரசங்கம் பேதுரு பேசினார் பாருங்க. அப்ப என்ன நடந்துச்சு? இருதயம் குத்தப்பட்டவர்களாக சொல்லப்பட்டிருக்கா. இருதயம் குத்தப்பட்டவர்களாக அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனமாற்றத்துக்காக வந்து நின்றார்கள். அல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தை கேட்கும் போதும் அல்லது வாசிக்கும் போதும் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? குத்தப்படணும், உணர்வு பூர்வமாய் வரணும். அல்லேலூயா. ஐயோ, இந்த வார்த்தைக்கு நான் தூரமா இருக்கிறேன், நான் கீழ்ப்படியணும், ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அந்த வார்த்தைக்கு இணங்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படி செய்யும் போது ஆண்டவர் அங்க மனமாற்றம் உண்டாகும் போது ஆண்டவர் அந்த இருதயத்துல பிரியமாயிருப்பார், அந்த இருதயத்துல பிரியமாயிருப்பார். இல்லைன்னா அவர் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 5:8 சொன்னார், சுத்த இருதயம் உள்ளவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படிப்பட்ட சுத்த இருதயம், கன்விக்டட் ஹார்ட், அல்லது உணர்வு உள்ள இருதயம், உணர்வுள்ள, அல்லது ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், த ஹார்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்,
அவள் சொல்லுவா. உணர்வு, ஒரு வார்த்தை சொன்ன அது என்ன, ஏது, நான் இருக்கிறேனா, என்னை எப்படி நான் திருத்திக் கொள்ள முடியும், இதுல விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும், ஆண்டவர் என்னென்ன வழிமுறைகளை வேதத்தில் வச்சிருக்கிறார், எனக்கு எவ்விதமாக அவர் உதவி செய்ய முடியும் என்று அவருடைய உதவியை கேட்டு நம்மை திருத்திக் கொள்ள ஒப்பு கொடுப்பதற்கு பேர் தான் என்னது, சுத்த இருதயம், கன்விக்டட் ஹார்ட். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இதுக்கு தான் ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை தருகிறார். ஹல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். அதுதான் ஆமென். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்படுவார்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஆமென். அப்ப கீழ்ப்படியாதவனுக்கு அவன் தாரும் 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 கேட்டா ஏற்கனவே சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்றா கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, அப்புறம் உனக்குள்ள வார அப்படிம்பார். ஹல்லேலூயா, ஆமென். இருதயம் உடைக்கப்படாம, இருதயம் தாழ்மைப்படாம, அவருடைய கீழ்ப்படுதல் உள்ள இணக்கம் வராம பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர மாட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேல் 36:27 வாசிக்கிறோம், என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவி, இருதயத்தை மாத்துகிறார், நம்முடைய ஆவியை மாற்றினார். மூணாவது எதை மாத்தினார்? என்ன செய்கிறார்? தம்முடைய ஆவியையும் தந்து உங்கள் உள்ளத்தில் என் ஆவியையும் வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவன்படி செய்யும்படி செய்வேன். கரங்களை சொல்லாமா? அவன் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கட்டளையின்படி நடக்குவதற்கு பழகும்படிக்கு ஆவியா நமக்கு தருகிறார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? பரிசு அந்நிய பாசைக்கு மட்டும் இல்ல, அது ஒரு சின்ன ஒரு காரியம் தான், அந்நிய பாசை ஜெபிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இங்க முக்கியமான ரீசன் என்னன்னா, அவர் வந்து உங்கள் இருதயத்துல உணர்த்துவார். இயேசு சொன்னார் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வரும்போது அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து இனி வரும் உலகத்தின் காரியங்களை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து, அதாவது கன்விக்ட் பண்ண வைத்து உணர்த்துவித்து உங்களை கீழ்ப்படிய செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அவ யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்று இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 கேரக்டர் இருக்கிறவங்க தான் யாரு? தேவனுடைய ஆலயம். இவங்களோடு தான் தேவன் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. இது ஒரு குரூப். இரண்டாவது ஒரு குரூப் ஏசாயா சொல்லுகிறான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே, ஒன்று மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனுடைய கொலை பாதகனாகவும், ஆட்டை பலியிட நாயை கழுத்து இருக்கிறவனாகவும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரத்தை சோத்தரிக்கிறவனாக இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய ஆத்துமா தங்கள் அருவருப்பு மேலே விருப்பமாய் இருக்கிறது. இந்த காரியம் என்னன்னா, இவன் ஆராதிக்கிறான். இவன் என்ன செய்யறான்? மாட்டை வெட்டுறான், ஆட்டை வெட்டுறான், பலி செலுத்துறான், எல்லாம் செய்யறான். ஆனா அவன் இருதயமோ கர்த்தருக்கு எப்படி இருக்கு? தூரமா இருக்க. இது எப்படின்னா, தங்கள் உதடுகளாலே துதிக்கிறாங்க, தங்கள் இருதயமோ தூரமா இருக்கு. தேவனுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இவங்க ஆராதனை எல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது? அருவருப்பாய். ஆண்டவர் சொன்னார், உங்கள் பண்டிகைகள் எல்லாம் நான் ஆரோசிக்கிறேன், அருவருக்கிறேன். ஏன்னா நீ பண்டிகை கொண்டாடு, உனக்காக பண்டிகை வச்ச 7 விதமான பண்டிகை. ஆனா நீ எனக்கு கீழ்ப்படியாம, நீ எனக்கு பார்வைக்கு நலமானது செய்யாம, உன் இஷ்டமானபடி வாழ்ந்துட்டு நீ ரிலிஜியஸா இருக்கிற, மதவாதியா இருக்கிற, ஒரு ஹிப்போக்ரைட்ஸா இருக்கிற, மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற வழியே உண்மையாய் என்னோடு ஒரு நெருக்க ஐக்கியம் அண்டை இல்லை. ஹல்லேலூயா. உண்மையாய் என்னோடு இசைந்து உன் ஆத்துமா இல்லை. ஆனா நீ ஒரு மத ரீதியா சடங்காச்சாரியங்களை எல்லாம் செய்யற,
அதெல்லாம் நான் அருவருக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் நான் என்ன செய்யறேன்? அருவருக்கிறேன். அப்போ ஒரு கீழ்ப்படியாம இருந்து கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவனுடைய வாழ்க்கையில அவன் ஃபெயிலியர் தான் ஆகும். அல்லேலூயா. அதான் மத்தேயுல எல்லாம் பேசிட்டு வந்துட்டு சொன்னார் 7:21 கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா நான் எனக்கு உன்னை அறியேன்ட்டு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமென். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? உம்முடைய நாமத்தில் அதை செய்தோம் இதை செய்தோம் எல்லாம் செய்தாங்க. ஆனா இவங்க உள்ளத்துல என்ன கிடையாது? கீழ்ப்படிதல் கிடையாது. காரணத்தை எல்லாம் சொல்லாம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தன்னை வேறொரு ஸ்தானத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற வைக்க வேண்டிய இடத்துல இல்லாம தாங்களாகவே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. இது என்னது? பெரிய ஆபத்து. பெரிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சொல்லாம எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட அவன் தரிசனத்துல சொப்பனத்துல ஆண்டவர் பேசக்கூடியவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுதான் கீழ்ப்படியாம எந்த ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி உதட்டளவுல ஆண்டவரை கனப்படுத்துறவன் ஆண்டவருக்கு அருவருப்பான். அவனை எப்படி பார்க்கிறானா? மாட்டை வெட்டுறவனை எப்படி பார்க்கிறார்? மனுஷனுடைய கொலை பாதகனா. அப்படி கர்த்தர் அருவருக்கிறார். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்து தூபம் காட்டுறவன் எப்படி இருக்கானா? விக்கிரத்தை சோதரிக்கிற பன்றிக்கு ஒப்பாக இருக்கிற இவன் ஆத்துமாவை நான் நெசுகிறேன். தங்கள் அருவருப்புகள் பிரியமாக இருக்கிறது இவங்களை ஆலோசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் நம்ம தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறோமா? ஐக்கியமாக இருக்கிறோமா? அவருடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வரோமா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்கிறவளா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது குத்தப்படும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? உடனே என்ன பாஸ்டர் என்ன கீழ்ப்படி இதெல்லாம் தான் கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமென். வசனம் பேசும்போது அப்படியே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே இதுக்கு என்னை உதவி செய்யும், நான் இந்த வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த கேட்டகரியில அவன் என்ன அந்த குரூப் என்ன செய்யணும்? நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது. நல்ல கவனிங்க. நான் விரும்பாத ஒன்றை அவர்கள் தங்களுடைய நலனுக்காக தெரிந்து கொண்டபடியினார், தங்களுடைய மேட்டுமைக்காக தெரிந்து கொண்டபடியினார். அல்லேலூயா. ஆமென். முதல்ல எல்லாம் நிறைய ஊழியக்காரர்களுக்கு தவறு பண்ணக்கூடியதை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என்ன தவறு? முதல்ல நல்லா தான் அழைக்கப்பட்டிருப்பாங்க, நல்லா தான் வருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா நாங்கள் தான் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறவர்கள் என்று காண்பித்து மக்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. மக்களை தேவனுக்கு நேர திருப்பாம மக்களை தன் பக்கமாய் திருப்பி தன் பக்கமாய் வைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு தேவனை அந்த ஜனங்களுக்கு தேவனோட அந்த பாஸ்டர் தான் கடவுள். அல்லேலூயா. ஆமென். அவர் ஒத்தையில் அங்கிருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியோ போயிட்டு அப்படி போயிடுவார். அல்லேலூயா. ஆணு பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த கடைசி நாள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாய் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்க வேண்டும். பாருங்க, நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவில்லாமல் நான் பேசியும் அவங்க காது என்ன செய்யாது? கேளாமலும் அவர்களின் பார்வைக்கு எப்படி செய்யறாங்க? பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாத ஒன்றை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவருடைய ஆபத்தை என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். இது ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். அல்லேலூயா. எங்க இதை சொன்னார்? இன்னொரு இடத்துல சொன்னார். யாருக்கு தெரியும்? வாசித்தா தெரியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் இதை பேசுகிறார். அல்லேலூயா. நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவர் ஒருவரும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆதலால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது
ஆகடியும் ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களை நேரிடும் போது, நெருக்கம் இடுக்க உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காணவும் ஏன்னா அறிவை வெறுத்தார்கள். அல்லேலூயா. எனது அறிவை, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அந்த அவலமான நிலைமையை நமக்கு வர கூடாது. அல்லேலூயா. ஆமென். தயவு செய்து அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாமல் தயவு செய்து வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆவியானவரோடு இடைப்படணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற வேண்டாத காரியத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்னும் என்னிடத்துல என்ன உண்டு, நான் கீழ்ப்படியாத விஷயம் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். பேசுவார். அவர் சொல்லுற காரியங்கள் நாம விடணும். விடுவதற்கு மனது வரலன்னா, வரலன்னா அர்த்தம் என்னன்னா, அதுலயே நம்முடைய ஆசைகள் அடிமைத்தனமா இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட செபிக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியலன்னு நம்மள ஒத்துக்கணும். நாம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியத்தை ஒத்துக்கொள்ளணும். என்னால முடியல, ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு காரியத்தை எனக்கு செய்து இதுல இருந்து வெளிவர உதவி செய்யுங்க, இந்த பழக்க வழக்கம் என்னை விட்டு மாறட்டும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. வெற்றியை தருவார். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறேன், கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு பலன் தர முடியும். அல்லேலூயா. நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை விடுவதற்கு அவர் பலன் தருவார். அல்லேலூயா. ஆமென். அவ எத்தனை இந்த ஜனங்களை பத்தி நம்ம படிச்சுட்டோம். 2 கூட்டம். அல்லேலூயா. ஒன்னு, தேவனுடைய நீதியினால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்ல இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா நாம புரியும். அவர் எவர்கள் அழைத்தாரோ அவர்களை அவரே என்ன செய்தார்? நீதிமானாக்கி இருக்கிறார். அவரே என்னதா இருக்கிறார்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நீதியும் இந்த மகிமையும் நம்மால் வந்தவைகள் அல்லவே அல்ல. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த நீதியும் இந்த மகிமையும் நம்மால் வந்தவை அல்ல. அல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நாம நீதிமானுக்கு ஒரு குவாலிபிகேஷனே இல்லை. அப்படிப்பட்ட நமக்கு தேவனே நம்முடைய நீதியாய் மாறினார். கரங்கோத்தி அல்ல சொல்லாம நல்லா புரியுங்க. கர்த்தரோடு எதிர்பார்க்கக்கூடிய நீதியும் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கையும் நம்மகிட்ட இல்லை. அல்லேலூயா. ஆனா குமாரன் அதை நமக்கு தந்து நம்மை அதை உருவாக்கி அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். 29ஆம் வசனத்துல குமாரனுக்கு ஒத்த சாயலாய் அடைவதற்கு அவர் முன் குறித்து இருக்கிறார். 2 கமா செமிகோலன் போட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆமே. அப்படின்னா அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசி அப்படின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அப்ப இந்த நீதியும் இந்த மகிமையும் நம்மளால் உண்டானது கம்ப்ளீட்டா கிடையாது. அல்லேலூயா. அது குமாரன் அந்த சிலுவையில அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து தந்த அந்த நீதி. அல்லேலூயா. அப்ப அந்த தயவை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இதயத்தோடு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிற முத்தம் செய்கிற அந்த பிள்ளைகள் தான் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இல்லாம நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன், பரிசுத்தவாட்டி ஆயிட்டேன், இன்னைக்கு அப்படிதான் இருந்தாலும் போயிடுவேன் அப்படின்னு தன்னுடைய சுய நீதியிலும் சுய இதுலையும் ஒரு ரிலீஜியஸா இருக்கிறவங்களா ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. ஆமென்.
இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் ஒரு டெஸ்டினியை வைக்கிறார், முடிவை வைக்கிறார். இந்த அதிகாரத்தில் நான் சொன்னேன், இதுதான் கன்க்ளூஷனான அதிகாரம். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் ஒரு முடிவை வைக்கிறார். என்ன முடிவு? 21, 22 வசனத்தை வாசிங்க. அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாய் நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ முதல் கூட்டத்தாருக்கு தேவனுடைய ஆலயமாய் தன்னை மாற்றிக்கொண்டு தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாய் தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய இச்சைகளுக்கும் பாவ அக்கிரமங்களுக்கும் தன்னை விலக்கி காத்துக்கொண்டு ஆமென் தேவன் எப்பொழுதும் தங்கி இருக்கத்தக்கதாய் அந்த ஆலயத்தில் துதியோடும் சோத்திரத்தோடும் ஆமென் துதி பாடலும் நிறைந்ததாய் இருக்கும் போது அந்த தேவ பிள்ளைகளை அவர் படைக்க போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவர் சேர்ப்பார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய டெஸ்டினி எங்க இருக்குன்னா அவருடைய புதிய வானத்திலும் புதிய பூமியிலும். அல்லேலூயா. ஆமென். அதோ ஆண்டவர் சொன்னார், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. முந்தின வசனத்தில் 65ஆம் அதிகாரம் 15 அவர் பேசுகிறார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளில் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அல்லேலூயா. புதிய வானத்தையும் புதிய பூமி. அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமா. இப்போ இருக்கிற அதான் பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 3:10 சொல்கிறார், இப்பொழுது இருக்கிற பூமி மடமடம் என்று என்ன செய்யும்? வெந்து உருகி அழிந்து போகும். 10 சொல்லுதா? வாசிங்க. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அல்லேலூயா. வானங்கள் ஆமென். இரண்டாவது பூமி பூதலங்கள் எல்லாம் என்ன செய்யும்? everything will be new. கரங்களை எல்லாம் சொல்லாமா? அவர் சொல்றார், நான் படைக்க போகிறேன் என் வானமும் புதிய வானம் புதியவும் என் மனதிலே நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் நீங்களும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் யோவான் பார்க்கும்போது புதிய வானமும் புதிய பூமியும் ஆமென் அங்கே கண்டேன், முந்தினவை எல்லாம் ஒளிந்து போன, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்றார். அல்லேலூயா. ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காய் உண்டாக்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஆமென் குடியிருப்பு, பூர்வீகமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். புதிய வானமும் புதிய எருசலேம் மணவாளருக்காய் ஆயத்தப்படப்பட்ட மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வர அந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எல்லாம் சகலத்தையும் புதிதாக்கி அங்கே நம்மை கொண்டு இந்த கீழ்ப்படுகிற ஆவியில எளிமை உள்ள ஆமென் நொறுங்கின ஆவி உள்ள இருதயம் உள்ள இந்த பிள்ளைகளிடத்துல கர்த்தர் வாசமாக இருக்கிற இந்த பிள்ளைகளை அங்கே வைப்பார். அல்லேலூயா. ஆனா மதம் என்ற போர்வையில கிறிஸ்தவனாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற ஜனங்களும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போற ஜனங்களும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லாம் பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி கடல். அதுக்கு பேர் தான் 2ஆம் மரணம். அக்கினி கடலுக்கு பேர் என்ன? 2ஆம் மரணம் பங்கடை. வாசிங்க கடைசி வசனம். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமல் இருக்கும், மாம்சமான யாவருக்கு ஆரோசிகமாக இருப்பார். யாரு இவங்க? கீழ்ப்படியாதவர்களும் மாயமாலமான வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் பேர் கிறிஸ்தவனும். அல்லேலூயா. ஆமென். அசுத்தங்களை நடப்பிக்கிறவர்களும். அல்லேலூயா. 21:8 சொல்லுது, யார் போக மாட்டான்? பயப்படுறவன் யாரு? சொசைட்டிக்கு பயப்படுறவன்.
கிறிஸ்தவன் என்று சொல்ல பயப்படுகிறவன், வேதத்தை தூக்க பயப்படுறவன். அல்லேலூயா. பயப்படுகிறவனும், 2 அவிசுவாசியும், 3 அருவருப்பானவன், ஆமென், கொலை பாதகனும். இன்னைக்கு எல்லா சபைக்குள்ள கொலை பாதகனும் சபை இன்னைக்கு அதையெல்லாம் அங்கீகரிக்கிறது. ஆமென். எப்படி அந்த நிக்கோலோயஸ் மதம் ஒரு சபையார் அந்த பெர்கமு சபை அங்கீகரித்தது போல ஒரு மதம் அவங்க சொல்ல பெர்கமு சபைக்கு என்ன ஒரு செய்தி கொடுக்கிறார்? இந்த சபையில பெர்கமு சபையில ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். இங்கே பிலேயாமின் போதனையை பின்பற்றுகிற ஒரு சில கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் என்ன? அடுத்த வசனத்துல அங்கே ஒரு மதஸ்தருடைய நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை கை கொள்கிறவரும் உன்னிடத்துல உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கு 2 போதனை. பிலேயாம் போதனை என்ன? பிலேயாம் நல்லதான் இருந்தான், ஆனா ஆண்டவர் சொல்லுதான் சொல்லன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த பாலாக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான். உன் பெண் பிள்ளைகளையும் உன்னுடைய மீதியான பெண் பிள்ளைகளையும் அந்த இஸ்ரவேலுடைய வாலிப பசங்க கிட்ட நெருங்கி பழக விடு. அல்லேலூயா. நெருங்கி அப்படியே ஒரு அட்ராக்ஷன், ஒரு சிமுலேட் பண்ணி அவங்கள விபச்சார செக்சுவல் இம்மாரலிட்டிக்குள்ள கொண்டு வந்து அவன் விக்கிரங்களை படைத்து அவளை எங்க ஃபெஸ்டிவலுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணு. அப்ப வருவான், அவன் அந்த விக்கிரத்து படைச்சதை புசிப்பான். அப்போ கையில ஒரு விக்கிரத்தை கையில கொடுத்து விடு அப்படிலாம் சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. அதே போல பாவம் செய்தான். 23,000க்கு மேல செத்தான். அல்லேலூயா. ஆமே. இதுதான் பிலேயாமுடைய இன்னைக்கு சபையில் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஆங்கிலத்துல பேரு போர்னோகிராபி. அது அப்படி அந்த ஒவ்வொரு புத்தகமும் சில புத்தக ஹாஸ்டல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சில விதமான புத்தகங்கள் எல்லாம் சர்க்குலேட் ஆகும். அல்லேலூயா. வீடியோஸ் கிளிப்புகள் சர்க்குலேட் ஆகும். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நல்ல உங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கைக்குள்ளேயே இருக்கு. ஆமே. நம்ம ஓபன் பண்ண முடியும். அல்லேலூயா. இது பிலேயாமுடைய போதனை. அல்லேலூயா. ஆமென். என்ன போதனை? ஆமென். அல்லேலூயா. 3 விதமான பாவம். 1 அடல்ட்ரி, ஃபர்னிகேஷன். ஆமென். 2 மூன்றாவது ஆமென். அல்லேலூயா. அதுவும் ஒரு வகையான ஆமென் செக்ஸுவல் ரிலேஷன் குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில இருக்கிறது. அடல்ட்ரி என்ன? மேரேஜ் கவர்னன்ல வந்த பிற்பாடு அதுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல வேற ஒரு நபரோட தேர்ட் பார்ட்டியோட வரும்போது அது அடல்ட்ரி, அது விபச்சாரம். அல்லேலூயா. ஃபர்னிகேஷன் அந்த மாதிரினா என்ன? மேரேஜ் கான்ட்ராக்ட் இல்லாத 2 பேர் ஆமே செக்சுவல் ரிலேஷனுக்குள்ள வந்தா அது அப்படிப்பட்ட பொல்லாத பாவம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இன்னொரு தேர்ட் ஒன்னு வந்தது, கோ ரிலேஷன். என்னது? அந்த லிவிங் டுகெதர். எத்தனை பேர் தெரியும்? கல்யாணம் பண்ணாமலே என்ன செய்யணும்? 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். கொஞ்சம் இஷ்டம்னா சேர்ந்து இருக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சு போய் அடுத்த ஆளோட சேர்ந்து வாழ்ந்து. இப்படி அவலமான நிலைமையில சபையில் இருக்கிறவனே இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வெறுக்கிற பொல்லாத ஆவியின் அந்த பொல்லாத கிரியைகள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட பாவம் இன்னைக்கு சபையில ஏற்றுக்கொள். நிக்கோலாய்ஸ் அவனுடைய ஒரு போதனை என்ன? நீ தேவனாயிரு, அல்ல தேவ பிள்ளையா இருந்து கொண்டு செக்சுவல்ல என்னது நீ செய்துக்க. அதுதான் அவனுடைய போதனை. அவனுடைய போதனுடைய பிரதான எண்ணம் இதுதான். அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதை நீ செய்யறதுக்கு எப்படியும் வாழ்ந்து 2 மனைவியோ 3 மனைவியோ எப்படி எல்லாமோ நீ வாழ்ந்துக்க, ஆனால் தேவ பிள்ளையா இரு என்கிறது அவனுடைய போதனை. அல்லேலூயா. இவங்க எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு 2ஆம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதுதான் 20 வெளிப்படுத்தல 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். அடுத்த வசனம், முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தமாயிருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு
அதிகார போதும். இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்லை, அது இரண்டாம் மரணத்தை குறித்து கீழே பேசி 15ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசிட்டு வருகிறார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்படாதவனாய் காணப்படுகிற அத்தனை பிள்ளைகளும் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இதுவே இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணத்தை தான் இந்த ஏசாயா சொல்லுகிறார். அவருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், அவருடைய பூச்சி சாகாமலும், அதாவது மரணம் வராது, ஆனா வேதனை, அவருடைய அக்கினி என்ன செய்யாது, அவியாமல் இருக்கும். அவருடைய மாமிசம் யாவருக்கு எப்படி இருக்கும், அரோசிகமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்க, நாம எந்த கூட்டத்தில் இருக்கலாம்? ஹலோ, எந்த கூட்டத்தில் இருக்கன்னு ஆசைப்படுறீங்க? நேரில் விஷயத்தை சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறனா என்ன, முதல்ல என்ன செய்யணும், வேதத்தை வாசி. நேரம் இல்லைன்னு சொல்லாத, உன்னையே நீ முட்டாளா மாத்திராத. அல்லேலூயா. நீ உன்னை ஏமாத்தி கொள்ளாத. அவன் வேதத்தை வாசி. வேதத்தை மொபைலில் இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் வேத வசனம் இருக்கு. அல்லேலூயா. தேடி என்ன செய்ய, வாசி. வாசித்து அதன்படி நான் இருக்கிறேன்னா ஒப்பிட்டு பாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அலசி பாருங்க. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. வாசிக்கும் போதே ஆவியானவரை கூப்பிட்டு, ஆண்டவரே வாங்க வேதத்தை வாசிப்போம் அப்படின்னு கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் வாங்க சொல்லிட்டு வாசிக்கணும். அப்போ அவர்கிட்ட கேட்கணும், பேசிட்டே சொல்லணும், இதுக்கு என்ன அர்த்தம் ஆவியானவரே அப்படின்னு என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு படிக்கணும். அல்லேலூயா. அப்புறமா அப்படி கம்யூனிகேட் பண்ண நம்ம சில வார்த்தைகள் நம்முடைய ஒரு இருதயத்துல எமோஷனலை டச் பண்ணும். அல்லேலூயா. அதனாலதான் சில பேர் கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீரோ என்ன கண்ணீரோ அந்த புத்தகத்திலே என்ன செய்து விழுகிறது. அல்லேலூயா. கண்ணீரான என்ன, ஆவியானவர் அங்க இருதயத்திலும் மைண்டில் என்ன செய்கிறார், தெளிவு உண்டா. சத்தியத்தை அறிவுரை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதில் செவிக்கும் போது ஆவியானவரை கூப்பிடணும், வாங்க நாம இன்னைக்கு என்ன செய்வோம், செவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செவிக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்தா மட்டும்தான் இந்த இரண்டாம் மரணத்துக்கு தப்ப முடியும். இல்லைன்னா தப்ப முடியும். கடைசி காலத்தில் இருக்கிற ஆண்டவர் இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த தமது அக்கினியோடு கர்த்தர் அக்கினியோடு வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய இணக்கம் உள்ள ஒரு ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆமே இந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆவி நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஆமே இருதயம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கர்த்தர் நோக்கி நாம செபிப்போம். ஒருவேளை விட முடியாத பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குமாயின், கர்த்தருக்கு பிடிக்காத எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாயின், இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்ன கொஞ்சம் பலப்படுத்துங்கப்பா, இந்த காரியத்தை எல்லாம் நான் விட வேண்டும் என்று விரும்புகிறேன், அது என்னால முடியல, எனக்கு பலன் தாங்கப்பா சொல்லி வாயை திறந்து கேட்டா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பா. ஆமென். அல்லேலூயா. நீங்க போராடுகிற காரியம் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, இருதயம் அப்பா நொறுங்கப்பட்ட இருதயத்தோடும் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாகவும், ஆண்டவரே தகப்பனே அப்பா அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களாகவும் எங்க வாழ்க்கையை மாற்றுங்க என்று ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருதயத்துல அவள் வாழ்க்கையில ஆண்டவர் வாசம் செய்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவை முகத்தை நோக்கி பார்த்து, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு தந்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமானாக்கி நம்மை தகுதியாக்குகிற நல்ல கர்த்தர். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களிடத்திலிருந்து சோத்திருப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. யாரும் அமைதியாக இல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பரிசுத்தவான்களுக்காக
நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற புதிய வானமும் புதிய பூமி, உம்முடைய மனதில் இருக்கிற புதிய வானமும் புதிய பூமிக்காக நன்றி. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். ஓ, நம்முடைய இருதயங்களை புதிதாக்கினார், நாமே நம்முடைய மனதை புதிதாக்கினார். ஓ, கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றினார். அந்த புதிய வானம் புதிய பூமியிலே ஒரு புதிய சிருஷ்டியாய் தேவன் நம்மை கொண்டு நிறுத்துகிறவர். நன்றி ஆண்டவரே, எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. பழைய புளித்த மாவாய் அல்ல, புதிதாய் பிசைந்த மாவை போல. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லார் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கிருபையை இன்னும் தாருங்கப்பா ஆண்டவரே. உடைய தயவை எங்களுக்கு தாரும், ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதிரும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் ஆண்டவரே உம்முடைய உண்மையை சார்ந்து கொண்டு உம்முடைய தயவிலே நிலைத்து நின்று உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை எங்களுக்கு தார். ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாதபடி நீர் எங்களை காத்துக்கொள். எந்த ஒரு பழக்க வழக்கங்களோ எந்த ஒரு தீமையான எண்ணங்களோ ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிற ஒரு பிரிவை உண்டாக்காதபடி எங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட இந்த கால்வெளியில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வருகை வெகு சீக்கிரமாக இருப்பதினாலே நாங்களும் ஆயத்தத்தோடும் எதிர்கொண்டு வர எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போய்விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் வந்து சேர உதவி செய்யும். உணர்த்துவீங்க, பலப்படுத்துங்க, கீழ்ப்படுகிற ஒரு இணக்கமுள்ள ஒரு ஆவியை கொடுங்க. கர்த்தர் தாமே பொறுப்புகள் எடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறேன் நல்ல பிதாவே.